இன்னைக்கு 5000 ரூபா இல்லைன்னா ஒரு குடும்பத்தோட தேட்டருக்கு போக முடியாது. இன்னைக்கு இதில் பண்ணாமல் தேட்டருக்காரங்களும் புலம்புறாங்க, எங்களுக்கு வந்து படம் இது பண்ண ஓட மாட்டேங்குது. எப்படி ஓடும்? நீங்கள் டிக்கெட்டை கம்மி பண்ணுங்க. ரஜினி சார் கூடயோ கமல் சார் கூடயோ நடிக்கலான்ற அந்த ஏக்கம் உங்களுக்கு இருக்கு சார்? நான் எல்லாருமே நம்ம ஏக்கம்லாம் கிடையாது. ரஜினியும் கமலையும் கம்பேர் பண்ண முடியுமா? விஜய் சேதுபதி சார் நடிச்ச மகாராஜா படத்துல அந்த சிங்கமணி சார் நீங்க தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது ஏன் சார் பண்ண முடியாம போச்சு? காரணம் உருவம் தான். ஒரு ஜாதிக்காக ஒரு கொலையை பண்றீங்க. ஒரு எத்தனை பேர் அப்பா வந்து பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஜாதி நடந்ததுன்னு இப்போ ஸ்கூல்லே நீங்க அந்த ஜாதி சர்டிஃபிகேட் எடுத்துடலாம்ல. சொல்லப்போனால் சலுகைகளுக்காக உங்களுக்கு சாதி தேவைப்படுதுன்னா அப்புறம் நீங்கள் அந்த ஜாதியை பற்றி பேசக்கூடாது. சார் அதே மாதிரி பேசிட்டே இருக்கும் போதுனா இன்னைக்கு சினிமா வந்து காமெடிக்கு கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல காமெடி ஆர்டிஸ்ட் யாரும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு தான் இருக்கு. கடந்த ஒரு 4-5 வருடமாவே அந்த டாக் போயிட்டு இருக்கு. இந்த காமெடி பற்றாக்குறை இருக்குப்பா, இன்னும் நல்ல நல்ல காமெடி ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்னு. இப்ப நேம் சொல்லணும்னா இப்ப சந்தானம் சாரியுமே திரும்பி கூப்பிட்டு தான் இருக்காங்க. விஷால் கூட ஒரு படம் பண்ணிருப்பாரு அதகத ராஜா அப்படின்னு. ரொம்ப படம் நல்லா போச்சு. பாக்குற சில பேர் என்ன சொன்னா சந்தானம் சார் திரும்ப காமெடிக்கே வாங்க அப்படின்றப்பா. அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது பர்சனலா சொல்லியிருக்காங்களா சார்? சார் லீடா ஓகே சார், பட் திரும்ப காமெடிக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இனிமேல் வரும். காமெடிங்கிறது பற்றாக்குறைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரக்டர் ஒன்று இருக்கு. ஒரு டைரக்டர் கையில் தான் இருக்குது காமெடி. இப்போ நான் கண்ணியப்பன் நான் ஒரு படம் பண்ணேன். அது ஃபுல்லாக ஹியூமர் கேரக்டர், ஃபுல்லாகவே காமெடி தான் பண்ணியிருக்கேன். நான் கண்ணியப்பன் வந்து புது இயக்குனர் தான். அந்த டைரக்டர் கம்மியாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ சுந்தர் சி சார் மாதிரி ஒரு காமெடி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுற டைரக்டர் கம்மியாக இருக்காங்க. ஒரு எழில் சார் இப்போ கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த காமெடி கலந்து பண்ணும்போது எல்லா மக்களும் அது பிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் காமெடிங்கிற பேரில் கொலையாக கொள்வாங்க. அது ஒன்று இருக்குல்ல. அது இல்லாமல் இருந்து ஒரு ஃபுல் காமெடி படமாக நம்ம பார்க்குறோன்னா சுந்தர் சி சார், எழில் சார், இப்படி பல இயக்குனர் இருக்காங்க. அந்த இயக்குனர்கிட்ட போய் நம்ம மாற்றுறது தான் முக்கியம் காமெடி படத்தில். சார் அதே மாதிரி எல்லா ஆக்டர்ஸோட வாழ்க்கையுமே வெற்றி தோல்விகள் இருக்கும். பீக்ல இருப்பாங்க, சடனா கீழே வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு படங்கள் நல்லாவும் போயிருக்கு, சில நேரங்களில் டவுனாகவும் இருந்திருக்கு. அப்படி டவுனா இருந்த நேரம் பத்தி எப்ப சார் அது மாதிரி நேரங்கள் வந்திருக்கா? எத்தனை நாள் அதுக்காக வீட்டுக்குள்ளே படுத்துக்க முடியுமா? இல்லை இல்லை, உண்மை தானே. டவுனுங்கிறது எல்லாத்துக்குமே, வெற்றி தோல்விங்கிறது சகஜம். நீ சொன்னது தான். ஒரு தொழில் பண்ணுறோன்னா ஒரு நாள் லாபம் இருக்கும், ஒரு நாள் லாபம் இல்லாமல் இருக்கும். மேட்சிங்லேயே போவோம், திடீர்னு ஒரு ஹிட் இருக்கும். இப்போ நான் நீலா கபடி நடிக்கிற முன்னாடி எத்தனையோ படம் நடிச்சிருக்கேன். எங்கே எல்லா படமும் தெரிஞ்சது? தெரியல. ஒரு பெரிய ஹிட்டு தூக்கிறது இல்லை. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்காக வந்து அந்த தொழிலே விட்டு தூக்கி போட்டு போக முடியுமா? திரும்ப பெட்டர்மெண்ட் என்ன பண்ண முடியும், அடுத்து கிடைக்கிறதுல என்ன பண்ண முடியும், அதைத்தான் பண்ணுமே தவிர அந்த தொழிலே வேணான்னு விட்டு போகிறது வந்து எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு. நமக்கு வெற்றி தோல்வி தான் இருக்க தவிர வேலைகள் எனக்கு எப்பவும் போல படங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால பிரச்சனை சார். என்னையாவது உங்களுக்கு தோணிருக்கா சினிமா உலகம் நம்மளை அவாய்ட் பண்ணிருச்சோ? இந்த டவுனா இருக்கிற பீரியட் எப்பயாவது நமக்கு தோணிருக்கா? கொஞ்சம் ஷூட்டிங் இல்லாம இருந்திருக்கும். வாய்ப்பில்லை, அப்படின்னு தோணதே இல்லை. எனக்கு வெண்ணிலா கபடிகளுக்கு அப்புறம் அப்படி தோணதே கிடையாது. தோணதே பாசிட்டிவா தான் போயிட்டு. ஓகே சார். படம் எப்பயாவது சரியா போகாதப்ப படம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத தோணும். படம் சரியா போகலாம் எனக்குன்னு இல்லை, ரஜினிகாந்த் சாருக்கே தோணும்பா. யாரா இருந்தாலும் தோணும். படம் போகலன்னா நீ எப்படி சந்தோஷமா இருப்பியா? இல்லை, வாய்ப்பு இல்லை. அது தோணும். அதுதான் சினிமாவில் உள்ளவங்களும் அப்படியே சொகுசா சந்தோஷமாலாம் இருந்துட முடியாது. அவங்களும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள போதும்னே ஆயிரும். இப்போ பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னா நாங்கள் தேட்டரிக்கல் வந்து கரெக்டாக போட்டிருந்தா இன்னும் நல்லா போயிருந்துருக்கோம். தேட்டரிக்கல் கொஞ்சம் கம்மி. இப்போ அதுக்கும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நானும் செலவு பண்ணுறேன். நீங்களும்? ஆமாம், வேறு வழி இல்லை. மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணோன்னா இன்றைக்கி முன்னாடி இருந்த சினிமா கிடையாது. இன்றைக்கெலாம் 2 வாரம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது படம். அன்றைக்கெலாம் 125 நாள் ஓடும், 300 நாள் ஓடி இருக்கு. இன்றைக்கெலாம் 300 நாள் ஓட வைக்கலாம் படத்தை, வாய்ப்பே கிடையாதுல்ல. இன்றைக்கி காலகட்டம் சுருக்கிட்டாங்க. தேட்டர் அதிகமாக இருக்குது, 1000 தேட்டர் போடுறாங்க, 500 தேட்டர் போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு வாரத்தில் கலெக்ஷன் பார்த்துட்றாங்க. இன்றைக்கி சின்ன படங்கள் அப்படி பார்க்க முடியாதுல்ல. சின்ன படம் ரீச் ஆகிறதுக்கே அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு இப்போ சேர்றதுக்கே 2-3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தேட்டரில் நிற்கணும். தேட்டர்களும் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து போகிற மாதிரி அந்த கட்டணங்களை கம்மி பண்ணும். பெரிய தேட்டர்கள் தான் வரணும்னு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பழைய தேட்டருக்குலாம் போக மாட்டாங்க மக்கள் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில்.
ஆனால் பெரிய தேட்டர்களில் கண்டிப்பாக டிக்கெட் கம்மி பண்ணால் எல்லா படங்களும் ஓடும். இவங்க தேட்டரில் டிக்கெட் அதிகமாக வச்சுட்டு ஏன் படம் ஓடல, ஏன் ஆள் வரலன்னா வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? நீங்கள் டிக்கெட் அதிகமாக வச்சுட்டு தேட்டருக்கு வரலன்னா எப்படி வருவாங்க? அதனால ஆமாம், தேட்டருக்காரங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. இது வந்து ப்ரொடியூசருக்கு பாதிப்பு. இதனால எல்லா தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு. முதல்ல தேட்டரில் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கட்டணம் கம்மி பண்ணணும், அங்கே விற்கக்கூடிய பொருட்கள் கம்மி பண்ணணும். இன்னைக்கு 5000 ரூபா இல்லைன்னா ஒரு குடும்பத்தோட தேட்டருக்கு போக முடியாது. அன்னைக்கெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக படத்தை பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு இதில் பண்ணாமல் தேட்டருக்காரங்களும் புலம்புறாங்க, எங்களுக்கு வந்து படம் இது பண்ண ஓட மாட்டேங்குது. எப்படி ஓடும்? நீங்கள் டிக்கெட்டை கம்மி பண்ணுங்க, வரவனும் வரமாட்டாங்க. நீங்கள் டிக்கெட் அலௌன்ஸ் பண்ணுங்க, இவ்வளோ டிக்கெட் தான் நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, ஒவ்வொரு தேட்டருக்கும் பண்ணுங்க. சும்மா படம் ஓடலன்னா எப்படி ஓடும்? நீங்கள் தேட்டர் டிக்கெட் அதிகமாக வச்சுருக்கீங்க, ஓடாது, கஷ்டம். ஓகே சார், இதே மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலுமே ஒரு கம்பேரிசன் இருக்கும் சார். நம்மளை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க, இவர் அந்த மாதிரி பண்ணலையாப்பா, இப்படி வரலையாப்பா, இல்லை இவர் கூட இருந்தவங்க அப்படி போயிட்டாங்களே, அந்த மாதிரி. இன்னொன்று ஓப்பனாகவும் சொல்லணும்னா, அவங்க சமகால நடிகர்கள் சூரி சாராக இருக்கட்டும், யோகி பாபு சாராக இருக்கட்டும், அவங்க கூட கம்பேர் பண்ணி உங்களை பேசுகிறதா இருக்கட்டும், இந்த கம்பேரிசன் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அது ஒரு முட்டாள்தனமாக பார்க்குறேன். ஓகே, இந்த கம்பேரிசன் பண்ணுறவங்கள. இப்போ நீ காலையில் சாப்பிட்ட, உன் சாப்பாடை நான் சாப்பிட முடியுமா? இல்லை சார், இல்லை, நான் சாப்பிடல, நீ சாப்பிட்டல, நான் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட போவேன், வாங்கி கொண்டு வச்சுட்டேன். ஓகே, அது எப்படி கம்பேரிசன்? நீ சாப்பிட்டாங்கிறாங்க, நான் உன்னை மதியம் இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? ஓகே, இப்போ உனக்கு ஒரு சம்பளம் இருக்கும், எனக்கு ஒரு சம்பளம் இருக்கும், மாறி மாறி இருக்கும். இது கம்பேரிசன். ஒருத்தர் கம்பேர் பண்ணாலும் நிம்மதியாக நீ தூங்கவே முடியாது. ஓகே சார், உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள் யாராவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி என்னப்பா அவர் பார்ப்பாங்க போயிட்டாரு, நீ ஏன்ப்பா அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க? ஏங்க எல்லாரும் சொல்லுவாங்க, மீடியாவில் உள்ளவங்க நீங்களே மாற மாட்டேங்கிறீங்களே, மக்கள் சொல்ல தான் செய்வாங்க, ஓகே, நீங்களே அந்த கேள்வி கேட்குறீங்களே. ஒரு ஆக்டரை கம்பேர் பண்ணது பண்ணக்கூடாது. இதுக்கு ரஜினியும் கமலையும் கம்பேர் பண்ண முடியுமா? இல்ல, அது அவரோட அவங்க வேற இவர் வேற தானே. சிவாஜி எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ண முடியுமா? இல்ல சார், நீங்க வேற அந்த கேட்டகரியில் எல்லாத்தையும் எல்லா நடிகையும் எடுத்துங்க, அவங்கவுங்க வேற வேற. நீங்க ஏன் கம்பேரிசன் பண்ணி நீங்களா டென்ஷன் ஆகிக்கிறீங்க? ஓகே, அதனால நானே டென்ஷன் ஆகடா, சாப்பிட்டு நிம்மதியா இருக்கு, கம்பேரிசன் பண்ணி நான் தூங்க விட மாட்டீங்க போல இருக்கு. நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஹீரோவா நடிக்கிறேன், காமெடியா நடிக்கிறேன், கேரக்டர் நடிக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க கம்பேர் பண்ணி அவர் எங்கேயோ போயிட்டாரு, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நானும் எங்கேயோ தான்டா இருக்கேன், நானும் பேட்டி கொடுத்து தான் இருக்கேன், நானும் சினிமாவில் நடிச்சுட்டு தான் இருக்கேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதனால அப்படி கம்பேர் பண்ணி பேசுவாங்க. யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. உலகத்துல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. யாரா சொல்லு பார்க்கலாம். இல்ல இல்ல, அப்படியா இல்ல. உன் அண்ணன் உன்னமே இருப்பானா? பேசி மாதிரி நீ சாப்பிடுமா அண்ணன் சாப்பிடுவானா? கிடையாது. அவன் வேற, நீ வேற. 5 வரலுமே ஒன்னா இல்ல. இப்போ எப்படி கம்பேரிசன் பண்ணுவீங்க? கம்பேரிசன் பண்ணீங்கன்னா நிம்மதியா இருக்க முடியாது. ஓகே சரி, இன்னைக்கு அஜித் சார் கூட விஜய் சார் கூட நடிச்சிட்டீங்க, இன்னொரு ரஜினி சார் கூடயோ கமல் சார் கூடயோ நடிக்கலான்ற அந்த ஏக்கம் உங்களுக்கு இருக்கா சார்? நான் எல்லாருமே நம்ம ஏக்கம்லாம் கிடையாது, வாய்ப்பு வந்தா நடிப்பேன். என்ன ஏக்கம்? ஏங்கிட்டு வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போறேன்? ஏக்கம் மீன்ஸ் என்ன சொல்லுது, ஒரு ஆசை தானே. அவங்க அப்படி கேளுங்க, ஆசை தான் சார் சொல்லுவாங்க. ஆசை இருக்கு, கண்டிப்பா வந்ததுன்னா கண்டிப்பா நடிப்பேன். ஓகே சார், அவர் நடிச்ச படம் எந்த படம் சார் ரொம்ப பிடிக்கும்? கமல் சார் நடிச்ச படங்கள்ல ரஜினி சார் கமல் சார் எவ்வளவு படம் சொல்லலாம். ஓகே, ஏதாவது 2 படங்கள் கண்டிப்பா. நான் 3ஆம் பிறை, அதே மாதிரி நாயகன், இப்போ விக்ரம், இன்னைக்கு காலகட்டத்திலே அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி போறாங்கல்ல, எவ்வளோ பெரிய விஷயம். 3ஆம் பிறையெல்லாம் அவர் என்ன ஆக்டிங், தேவர் மகன் அவார்டு, நேஷனல் அவார்டு. அப்போவே நம்மளாம் அவங்க இருக்கும்போது பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. அதுமாதிரி ரஜினி சார் 6லிருந்து 60 வரை அவருடைய படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதே மாதிரி இந்த படம் என்ன, பொக்கிரி ராஜா, கமர்ஷியலுக்கு, மனிதன், எவ்வளோ படங்கள் இருக்கு. அவங்க அந்த இடத்த பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய உழைப்பு. ஆமாம், ரஜினி சார்லாம் ஹார்ட் ஒர்க். சும்மாலாம் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்க முடியாது. இந்த வயசுலேயே பாருங்க, அவர் போய் ஸ்பாட்டில் சீக்கிரமாக ரெடியாகி நடிச்சு டெய்லி வேலை பார்த்துக்கிட்டு, அப்போ அந்த தொழில் எவ்வளோ நேசிக்கிறார். அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாருலாம் நம்ம போராடக்கூடாது. அவங்கவுங்க உழைப்பு, அவங்க நல்லா இருக்காங்க. சார், இப்போ எல்லா ஆக்டர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து போயிருக்கும், டேட் இல்லாமல் இருந்திருக்கும், இது வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரீசெண்டாக சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா படத்தில் அந்த சிங்கமணி சார் ரோல் நீங்கள் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது ஏன் சார் பண்ண முடியாமல் போச்சு? காரணம் உருவம் தான். அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு என்ன தான் டேரக்டர் நினச்சிருந்துருக்காரு. அப்புறம் என்ன வந்து ஓகேன்னு பேசினாங்க. பேசும்போது போட்டோ அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க. நான் இப்போ ஒரு படத்துக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணேன். ஒரு குடிகாரன் கேரக்டர், இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்காக கொஞ்சம் லாஸ் பண்ணி நடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த உருவம் அவருக்கு செட் ஆகலை.
நான் உங்களுக்கு பழைய மாதிரி இருப்போம் நினச்சேன் பூட்டி சார், நீங்கள் கொஞ்சம் உடம்பு வெயிட் கம்மியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இங்கே அதான் சொல்கிறேன்ல, உருவம் சார்ந்தும் இருக்குது சினிமாவில். அப்போ அந்த கேரக்டருக்கு அவர் ஒரு கற்பனையில் இருக்கிறார் ஒரு டைரக்டர். அந்த உருவம் வந்தால் தான் நம்மளை போடுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன தான் நினச்சிருந்தாலும் நான் அந்த உருவத்துக்கு செட் ஆகணும்ல, அது செட் ஆகாதனால அந்த கேரக்டர் மிஸ் ஆச்சு. சார் அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பேசின ரொம்ப வைரலான விஷயம்னா, இந்த தமிழா ஷோவில் ஒன்று பேசியிருப்பீங்க, ஜாதி பற்றின ஒரு கருத்துக்கள், ஜாதி சர்டிஃபிகேட்டை ஒழிக்கணும் அப்படின்னு. அந்த ஷோவில் என்ன சார் நடந்துச்சு? நீங்கள் சொல்ல வந்த கருத்து என்ன? அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணவங்க. ஓகே, அது சமுதாயத்தில் சாதாரண இன்னைக்கு எல்லாம் சென்னைக்குள்ளே இருக்குது. சென்னைக்குள்ளே எல்லாரும் அப்படி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது பிரச்சனையே கிடையாது. பொருளாதார ரீதியாக தான் அங்கே வந்து கல்யாணமே நடக்குது. நீ நல்லா இருந்தானா உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அங்கே ஜாதிலாம் வராது. நல்லா நோட் பண்ணோன்னா, பணம் புகழ் இருக்கும்போது அங்கே ஜாதி வந்து நிற்காது. கண்டிப்பாக இல்லைன்னா கீழே இருந்து ஒருத்தன் வர சாதாரணமாக இருக்கான்னு வச்சுக்க, அவன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் வேற ஜாதியில் பண்ணான்னா பிரச்சனை வரும். ஏன்னா பொண்ணை எப்படி காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அப்படிங்கிறப்ப இந்த ஜாதிங்கிறது நம்ம மனசில் ஆல்ரெடி சின்ன வயசுலேயே ஊற வச்சுட்டாங்க. எங்கே ஊற வச்சுட்டாங்க? சின்ன வயசுலேயே ஸ்கூல்லேயே நமக்கு சொல்ல வச்சுட்டாங்க. அதனால தான் நம்ம ஜாதிங்கிறது அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது அந்த சின்ன வயசுலேயே மக்கள்கிட்ட போய் பதிவு பண்ணுறத, நீ ஜாதி இருக்கட்டும், நான் வேணாம்லாம் சொல்ல, அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். ஜாதி வந்து எல்லாமே அவங்கவுங்க ஜாதின்னு அவங்களுக்கு தெரியும். பட் சின்ன வயசுல ஆணித்தனமாக ஒரு அழுத்தமாக கொடுக்கும்போது அவனுக்கு அந்த ஜாதி மேலே வெறியாயிரும்ல. ஓகே, வெறியாகும்போது அதுக்கு வந்து அந்த ஜாதி மேலே பற்றுனால இன்னொரு ஜாதி கூட தொடர்பு வச்சிருந்தாலே அங்கே வெட்டு குத்துன்னு கண்டிப்பாக ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு போயிடல. ஒருத்தன் உயிரே கொள்றதுக்கு இந்த ஜாதி முக்கியமா? உயிரே போகுதுப்பா, பாவம் இல்லையா அது? ஒரு ஜாதிக்காக ஒரு கொலையை பண்ணுறீங்க. ஒரு எத்தனை பேர் அப்பா வந்து பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதினால தானே. இப்போ ஸ்கூல்லே நீங்கள் அந்த ஜாதி சர்டிஃபிகேட் எடுத்துடலாம்ல. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் இல்லை, ஒரு 100 வருஷம் கழிச்சு மக்களுக்கு அது கம்மியாயிரும்ல. அதுதான் சொல்கிறேன். அது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் இதெல்லாம் பிரித்து கொடுக்க போடுறோம். நீங்கள் வேற எங்கேயாவது வைக்கலாம், ரேஷன் கார்டில் வச்சுக்க. ரேஷன் கார்டில் கூட வைக்கக்கூடாது சொல்லப்போனால். எங்கேயுமே எங்கேயுமே அது போயிடுச்சுன்னா நல்ல விஷயம்தான். ஓகே, ஏன்னா சென்னையில் நம்ம ஜாதி பார்த்து யாரு கூடயுமே நம்ம பழகிறது இல்லை, பேசுறது இல்லை. நான் கிராமத்து பக்கம் இருக்குது, அது தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். பார்க்கக்கூடாது, அது பார்க்குறதே தப்பு தான். ஆனால் அது காரணம் வந்து இவங்களும் ஜாதிக்காரங்களும் சில ஜாதியில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா தீண்டாமை பார்க்கத்தான் செய்கிறாங்க. நீ அவங்க கூட வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது. வீட்டுக்குள்ளேன்னா சும்மா வந்து உட்கார கூட வைக்க மாட்டாங்க. தண்ணி முதற்கொண்டு நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குப்பை வர்ற அம்மா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். குப்பை வர்ற அம்மா வந்து நின்றுட்டு ஒரு லேடி வந்து தண்ணி கையில் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மனிதர், நம்ம ஒரு எல்லாருமே ஒரு மனிதருங்கிற மறந்து போயிட்டு இருக்காங்களே இந்த ஜாதினால. அது மனிதன் தானே அங்கே முக்கியம். எந்த வெளிநாட்டிலாம் ஜாதி கம்மிங்க, எல்லா நாட்டிலையும் மதம் தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கு. இங்கே ஜாதியும் சேர்த்துல நீங்கள் வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிறோம்ல, அதுதான் வேணாங்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அது சொல்லப்போனால் சலுகைகளுக்காக உங்களுக்கு ஜாதி தேவைப்படுதுன்னா அப்புறம் நீங்கள் அந்த ஜாதி பற்றி பேசக்கூடாது. ஓகே, சலுகையும் தேவைப்படுது, ஜாதியும் அது எப்படி? அப்போ எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறது தான் கரெக்டு. அது ஸ்கூல்லேயே கம்மி பண்ணிட்டாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டாங்கன்னா சந்தோஷம். எனக்கு சந்தோஷம். ஓகே சார், இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஜாதி சார்ந்த நிறைய படங்கள் வருது. ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த டாபிக்ல படமே எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஓப்பனாகவே சொல்லணும்னா, இப்போ பாரஞ்சித் சாராக இருக்கட்டும், மாரி செல்வராஜ் சாராக இருக்கட்டும், இதெல்லாம் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட படங்கள்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் தம்பி. அவருடைய ஜாதியில் அவர் அடிப்பட்டதை வந்து வெளிப்படுத்துறாரு, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கிராமத்தில் அவர் அனுபவிச்சது, அவங்களுடைய ஜாதியில் உள்ளவங்களை எப்படி பார்க்குறாங்க, என்ன கண்ணு ஊத்துறாங்க, அவரோட வழிகளை வெளிப்படுத்துறாரு. அது தப்புன்னு பார்த்து ரசித்து பிடிச்சிருந்தா பார்க்க போகிறாங்க, இல்லைன்னா பார்க்கறது இல்லை, அவ்வளோதான். இன்னைக்கு மட்டும் கிடையாது, சினிமாவில் வந்து அன்னைக்கே வந்து வேதம் புதியதுன்னு ஒரு படம் வந்தது, ஜாதியை பற்றி வந்தது. ஓகே, இது நம்மளுன்னு ஒரு படம் வந்தது, வேணான்ட்டு. எவ்வளோ படங்கள் அன்னைக்கே வந்துச்சு, இன்னைக்கு இல்லை. நம்ம சினிமா வந்து ஜாதிகள் நீங்கள் பார்க்காதன்னே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்களை இப்படி பார்க்காதீங்க, எங்களை இப்படி குடும்பப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்லிட்டு. அது நல்ல விஷயம் தானே, பண்ணாதீங்க, எல்லாரும் ஒரு ஜாதி வேறுபாடு இல்லாமல் வாழணுங்கிறது தானே. ஓகே, அந்த ஒற்றுமையாக இருங்கப்பா, பட் வந்து அடிச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான். இப்போ பணம் வந்தோடனே மட்டும் நீங்கள் என்ன ஜாதியை விட்டு போயிடுறீங்களா? எல்லாருமே எல்லாம் ஒரு இடத்துக்கு வசதியாக இருக்காங்கன்னா மட்டும் பொண்ணு கொடுக்குறீங்க, இதானே உண்மை. அப்போ ஜாதி இல்லைங்க. நீ பெரிய பெரிய விஐபி எடுத்துக்க, நடிகர்களே எடுத்துக்க,
எல்லாம் ஜாதி விட்டு ஜாதி தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். ஆமாம். அது எப்படி வந்தது? அவங்க இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப வெற்றிகரமான மனிதர்களா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு ஜாதி இல்லாமல் போயிடுது. இப்போ எப்பவுமே இல்லாமல் போடணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் பணத்துக்குள்ள ஜாதி இல்லை. நீங்கள் சும்மா போட்டு ஜாதி சொல்லிட்டு இங்கே வந்து பாலிடிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் சார். ஸ்கூல் பசங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? கண்டிப்பாக ஒற்றுமையாக இருங்க, ஜாதி மதம் பார்க்காதீங்க. ஆனால் அவங்கள ஜாதியை வச்சு மிரட்டுவாங்க, நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் தான் கடவுள்மாங்க. அதை நம்பாதீங்க. ஓகே. மெயினாக வந்து உயர் ஜாதியில் உள்ளவங்களாம் நான் கடவுளுங்கிறான். அதுவே தப்பு. சக மனிதனாக பார்க்கணும். ஓகே. தீண்டாமை பண்ணுறவங்கள மதிக்காதீங்க. ஓகே. அந்த மாதிரி தான். ஆமாம், தீண்டாமை ஒருத்தன் நினைக்கிறான்னா அவனை மதிக்கவே மதிக்காதீங்க. ஓகே. அவன் மனுஷனே கிடையாது, தூக்கி போடுங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஆமாம். சரி, இன்னைக்கு சினிமாவில் இப்போ பேக் டு சினிமானா இன்னைக்கு சினிமாவில் இருக்கீங்க, பேமெண்ட் விஷயத்தில் யாராவது கொடுக்காம போயிருக்காங்களா? பணம் கொடுக்காம போய் நிறையா. அது வேணாம், சொல்லக்கூடாது சார். நான் 2-3 ஆக்டர்ஸ்ட்டை பேசும்போது அவங்களும் சொல்லியிருக்காங்க பேமெண்ட் ஸ்டார்டிங்கில் பேசின பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நடக்கும். உங்களுக்கு கொடுக்க. ஆமாம், எனக்கு நடந்திருக்கு. ஆனால் கொடுத்த ப்ரொடியூசரே என்ன சொல்லணும்ல. ஓகே. எத்தனையோ ப்ரொடியூசர் கரெக்டாக எனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க, அவங்கள வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஓகே. அதான் நடக்கும், சொல்ல முடியாது. சார் கொடுக்காம போனதெல்லாம் இருக்கா சார்? இழுத்தடிச்சு கொடுக்காம போயிருங்க, அந்த படமும் ஓடாமல் போயிருக்கும். அதான் உண்மை. ஓகே. தொழில் நேர்மை இல்லைன்னா நீங்கள் வெற்றி அடைய முடியாது. ஓகே. ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தால் நேர்மையாக வேலை செஞ்சால், தயாரிப்பாளருடைய வேலை என்ன? காசு கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் ஏமாத்தின்னு நினச்சிட்டிங்கன்னா எப்படி அந்த தொழில் நல்லாயிருக்கும்? ஓகே சார். ஓகே சார். சார் சினிமா வாழ்க்கையினால நீங்கள் இழந்தது ஏதாவது இருக்கா சார்? இப்போ நிறைய பேர் இளமையை தொலைச்சிருப்பாங்க, இளமையை மேரேஜ் வாழ்க்கை இழந்திருப்பாங்க, பிஸ்னஸ் விட்டுட்டு வந்திருப்பாங்க, சில பேர்லாம் சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க, பட் அதை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இந்த சினிமாவால் நீங்கள் இழந்தது ஏதாவது? இல்லை, சினிமாவில் சந்தோஷமாக தான் இருக்கேன். பட் எங்கள் அம்மா அப்பா இழந்ததுனால எனக்கு வந்து இந்த மேரேஜ் தள்ளி போச்சு. ஓகே. எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தால் எனக்கு அந்த விஷயம் சீக்கிரம் நடந்திருக்கும். மற்றபடி சினிமாவினாலாம் எனக்கு நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தோம், தரேன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜாதி குறுக்கிடல் கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. என்னாலே ஒரு முடிவு எடுக்க முடியாத மைண்ட் செட்டுக்கெலாம் வந்தேன். ஓகே. என்னென்னா அதர் ஜாதியில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சொந்தங்கள் சேர்க்க மாட்டாங்கங்கிற ஒரு பயம்லாம் உருவாக்குறாங்க. ஓகே. அது எனக்கு இப்போ தான் தெளிவாக இருக்குது. வேணாம் ஜாதி இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு. நான் இப்போ எனக்கு இவ்வளோ ஓடிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேயே ஜாதி மதங்கிறது இருக்கக்கூடாது தான். ஒற்றுமைங்கிறது வந்து சென்னையில் தான் நம்ம பார்க்க முடியும். இங்கே ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, இனமும் கிடையாது. இப்போ இங்கே வந்து எல்லா மாநிலத்துக்காரனும் அங்கே இருக்காங்க. ஓகேயா? இதே பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பாரு. கண்டிப்பாக. அது எவ்வளோ பெரிய இது. ஓகே. அது மாறாமல் நம்ம தமிழ்நாடு எவ்வளோ பாராட்டணும் உண்மையாகவே. சார் அதுக்கப்புறம் நீங்கள் பொண்ணு பார்த்தீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னும் பார்த்துட்டு தான் இருப்போம். பார்த்துக்கிட்டே இருக்கனாலும் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். பார்ப்போம். அது என்ன நம்ம கையில் இல்லை தம்பி சில விஷயங்கள். சார் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரி சார் இருக்குது? என்ன மாதிரி பெண் வேணும்னு ஆசைப்படுறேன்? சும்மா 2-3 இல்லை சார், சும்மா 2-3 இது சொல்லாமே சார். ஏதாவது இந்த மாதிரி வேணும். இல்லை தம்பி, என்னை பற்றியே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். நல்லா பொண்ணாங்க சார். இன்னொரு ஜாலியான கொஸ்டின், நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரோட மனிதர் வாழ்க்கையில் இருக்கிற விஷயம்னா அது காதல் தான். உங்கள் வாழ்க்கையில் காதல் இருந்திருக்கா சார்? ஏன்னா நீங்கள் சினிமாவில் இருந்திருக்கீங்க, நிறைய பெண்களை பார்த்துருப்பீங்க, அழகான பெண்களை. எனக்கு நிறைய காதல் இருந்திருக்கு. ஒரு காதல்லாம் சொல்லலாம்டா. சரி, ஏதாவது ஒரு 1-2. திடீர்னு ஒரு நாள் 2 நாள் 2 பிள்ளைய லவ் பண்ணுவேன். அப்புறம் அந்த பொண்ணு நம்மளுக்கு லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சோன்னா அடுத்த ஒரு கொஞ்ச நாள் கேட்போங்க, அடுத்த ஒரு பொண்ணு லவ் பண்ணுவோம். லவ்ங்கிறது அதுக்காக வந்து சும்மா தான், மனசில் தோன்றது தான். ஓகே. அதை போட்டு எல்லாரும் தான் லவ் பண்ணியிருப்பாங்க. சார் அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ண மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அந்த லாஸ்ட் நீங்கள் கடைசி எப்போ சார் லவ் பண்ணி? கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு ஒரே வார்த்தை சொல்லிடுச்சு. என்ன சார்? நீங்கள் காமெடிலாம் பண்ணாதீங்க போங்கங்க அப்படின்னுச்சு. அந்த மாதிரி நம்மளை பார்க்குறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் சகஜம். அந்த மாதிரி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி உங்களை வேணான்னா நீங்கள் காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் நீங்கள் ஏதோ விளையாடுறீங்கன்னு நினச்சிட்டாங்க. அப்படிதான். நான் சொல்கிறது சீரியஸாக யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க தம்பி. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் சீரியஸாக தான் இருந்திருக்கீங்க. ஆமாம், அவங்க சீரியஸாக இல்லை. ஏன் அப்புறம் கல்யாணம் அனுபவம் சொல்கிறாங்க. ஓகே. ஏன்னா நான் தான் கல்யாணம் பண்ணுறேன் இல்லைங்க உங்களை, நீங்கள் என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் உண்மையாக சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் உண்மையாக தாங்க சொன்னேன் அப்படின்னு. அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். சரி, நான் இப்போ 2 பேருமே லவ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல சார், அந்த கமிட்டட்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அப்படி அந்த மாதிரி நீங்கள் கமிட்டடாக இருந்திருக்கீங்களா? அப்படி இருந்தால் தான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்குமே எனக்கு. ஓகே. அதனால் கமிட்டடாலாம் இல்லை. சார் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் சார்? என்னோட ஃபேவரட் ஹீரோயின் இவங்க தான்ப்பா அப்படின்னு. சரண்யா மோகன். அவங்க தான். ஆமாம், என் கூட ஃபஸ்ட்டு ஹீரோயினை அடித்த பொண்ணுல மறக்க முடியாது. அதனால் அந்த பொண்ணை ஐ மீன் அந்த மாதிரி அவங்க தான் ஃபேவரட் ஹீரோயின் எனக்கு. என் கூட நடித்ததுனால ரொம்ப பிடிக்கும் அவங்கள.
ஏன்னா வெண்ணிலாக்கு அப்படி நல்ல ஃப்ரெண்டு. சொல்லப்போனால் நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி ஒர்க் பண்ணோம் தான் சொல்லணும். அழகர்சாமி கோரியாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், ஒரு நல்ல நட்பாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். அதனால் சரண்யா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுத்தமாக அந்த பொண்ணு ஒரு ஆக்டருங்கிற ஃபீலே இருக்காது அந்த பொண்ணு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் அந்த ரொமான்ஸ் அந்த போர்ஷனுக்குள்ள போகும்போது எப்படி சார் இருந்துச்சு? ஆன் ஸ்க்ரீன்ல ரொமான்ஸ் அந்த போர்ஷன் போகும்போது எப்படி இருந்துச்சு? அது நீங்கள் ஒரு ஆக்டிங்காக தான் பார்த்தீங்களா? கொஞ்சம் நர்வஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லையா? ஆக்டிங் தான். என்ன இருந்தாலும் அது ஒரிஜினலுக்கும் ஆக்டிங்கும் வித்தியாசம் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அந்த உணர்வு நம்ம ஆல்ரெடி அனுபவிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கதையில் வருதுன்னா அது ஆல்ரெடி நமக்கு அந்த ஃபீல் வரும். ஏதோ ஒரு பொண்ணு அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது நினச்சிருப்போம், அந்த விஷயத்த நம்ம ஃபீல் பண்ணி தான் அதை நடிப்போம். இப்போ அந்த சரண்யா போகணும் அந்த கையை தொடும்போது ஒரு ஃபீல் வந்தது தெரியுமா? அந்த கையை தொட்டு அப்படி எடுப்பான் தெரியுமா? அந்த ஃபீல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். என்ன சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கருப்பாக இருக்கும், ஒரு கலரான பொண்ணை நம்ம லவ் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று நினைப்போம் தெரியுமா? அந்த ஃபீல் தான் அந்த இடத்துல தொடும்போது, இப்படி ஒரு அழகான பொண்ணை நம்ம தொட்டுட்டோம், சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, அந்த ஃபீல் தான் அது. ஓகே ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ஓவராலாக உங்கள் சினிமா ஜேர்னி பார்க்கும்போது என்ன சார் தோணுது? இப்போ திரும்பி பார்க்கும்போது என்ன? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீலாம் பேட்டி எடுக்கிறல்ல, அதை விட என்ன சந்தோஷம் இருக்குது? இப்போ ஒரு நடிகனாக இருந்ததுனால தான் பேட்டி எடுக்கிறாங்க. கண்டிப்பாக. இல்லை ஒரு சாதாரணமாக நான் ஊரில் இருந்தால் என்ன பேட்டி எடுத்துருப்பாங்களா? இல்லை. அதை விட என்ன மகிழ்ச்சி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நல்ல வேலை கிடைக்குது, ஹாப்பி. அடுத்தது படங்கள் ரிலீஸுக்கு வெயிட்டிங்க. எல்லோரும் நீங்களாம் படத்தை தேட்டரில் கொஞ்சம் பாருங்கள், அப்படின்னா தான் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. நீங்கள் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய படங்களும் வெற்றி அடையணும், நீங்கள் எதிர்பார்த்த கேரக்டர் படங்கள் எல்லாமே வரணும். நன்றி சார். தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ தம்பி. ரொம்ப ஹாப்பி இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது. கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறதுன்னா, ஒருத்தர் தாழ்த்தியோ ஒப்பிட்டோ நம்ம இருக்கிறது நம்ம மனசுக்கும் கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம். மெயினாக தாழ்வு மனப்பான்மையை உருவாக்காதீங்க மற்ற ஜாதிக்காரங்க இன்னொரு ஜாதிக்காரங்க மேலே. அது உருவாக்கிச்சுன்னா அந்த பாதிப்பு என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு மனசை நோகடிக்கிற மாதிரி. அதை செய்யாமல் இருந்தால் மிக நல்ல விஷயம். எல்லோரும் ஒன்றா இருப்போம். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி.